நமஸ்தே ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் நியூ எபிசோட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்படி நீட்டில் எபிசோட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோமோ அது மாதிரி இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி. ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர்லாம் மேக்ஸில் அண்ட் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக வந்து சில டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட்டு நான் பேச போகிற டாபிக் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில் கிரேடியண்ட், டைவர்ஜன்ஸ், கர்ல். இது மூணுமே 3 different types of functions using scalars and vectors. நார்மலாக நம்ம வந்து இந்த 3 ஃபங்க்ஷனையுமே வந்து லோயர் கிளாஸில் படிச்சிருக்கலாம். மேபி ஐஐடி ஜாயின் பண்ணுறவங்களாம் வந்து ஜேஇயில் படிச்சிருப்பாங்க. மேபி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வந்து நமக்கு இதை பற்றி கிளியர் ஐடியா இருக்காது. நம்ம ஃப்ரம் கிளாஸ் 11 பார்த்தோன்னா நம்ம வந்து we have seen dot products and cross product. இது ரெண்டும் நமக்கு தெரியும். டாட் ப்ராடக்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படின்னு எழுதுவோம். கிராஸ் ப்ராடக்ட்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். இது மல்டிப்ளிகேஷனில் கிராஸ் ப்ராடக்ட். ரெண்டுமே ப்ராடக்ட் ரூல் தான், பட் ரெண்டுத்தோட அவுட்கமும் வேறு வேறு. டாட் ப்ராடக்டோட அவுட்கம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்கேலர். ஆனால் கிராஸ் ப்ராடக்டோட அவுட்கம் வந்து we will get a வெக்டர். இதுக்கு எக்ஸாம்பிள் தெரியும். ஒர்க் டன் எஃப் டாட் டின்னு எழுதுவோம். அதுமாதிரி டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப். இதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும். இதோட ஒரு ஐடியாவை தான் நம்ம வந்து கிரேடியண்ட், டைவர்ஜன்ஸ், கர்ல் இந்த மூணுத்துலையும் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரேடியண்ட் எடுத்துப்போம். கிரேடியண்ட்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கிரேடியண்ட்னா சம் ஆஃப் த டெக்ஸ்ட் புக்ஸில் டைரெக்டாக கொடுக்குறாங்க. இட் இஸ் ஸ்லோப் இஸ் கிரேடியண்ட். ஸ்லோப்னா எனி ஃபங்க்ஷன் வேரியஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன். ஸோ கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. எனி ஃபங்க்ஷன், டெம்பரேச்சராக இருக்கலாம், ப்ரெஷராக இருக்கலாம், ஃபங்க்ஷன் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன். நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்னு மேக்ஸில் எழுதுகிறோம். இங்கே என்ன எழுதலாம் அப்படின்னா டெம்பரேச்சர் சப்போஸ் வேரியஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன்னா டி ஆஃப் எக்ஸ், டி ஆஃப் ஒய், டி ஆஃப் இசட் அப்படின்னு எழுதலாம். இதில் இந்த ஆப்ரேட்டர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். டெல்லுங்கிற ஒரு ஆப்ரேட்டர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. இந்த ஆப்ரேட்டர் தான் உங்களுக்கு வந்து கிரேடியண்ட், டைவர்ஜன்ஸ், கர்லுக்கு யூஸ் ஆக போகுது. டெல் மீன்ஸ் அதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஐ கேப் டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே கேப் டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே கேப் டோ பை டோ இசட். How the function varies with respect to x, y and z, அதோட டெரிவேட்டிவ் நம்ம எடுக்கணும். இங்கே வந்து டிக்கு பதில் டோன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் ஒவ்வொரு வேரியபிளையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. எக்ஸ், ஒய், இசட் 3 டேரக்ஷனையுமே டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம டோட்டல் டிஃபரன்ஷியல் பண்ணாமல் பார்ஷியல் டெரிவேட்டிவ் இங்கே எடுக்கணும். அப்போ இந்த இடத்துல கிரேடியன்ட் எப்படி எழுத முடியும்? டெல் டி. ஒரு ஸ்கேலருக்கு மட்டும்தான் கிரேடியன்ட் எடுக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே டெம்பரேச்சருங்கிறது ஒரு ஸ்கேலர். சிமிலர்லி வேறு ஏதாவது ஸ்கேலர் ஃபங்க்ஷன் இருந்தால் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்னு சொல்லுவோம் நம்ம. அதுமாதிரி டெம்பரேச்சர் கிரேடியன்ட் எழுதுகிறோம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம டெம்பரேச்சர் கிரேடியன்ட் எழுதலாம். இதை வந்து வில் கால் இட் அஸ் டெம்பரேச்சர் கிரேடியன்ட். ஸோ டெம்பரேச்சர் இஸ் வேரியிங் வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன். இதுதான் கிரேடியன்ட். அதை நார்மலாக நம்ம வந்து டெல் ஃபங்க்ஷன் தெரியும். டி எது பண்ணால் எக்ஸ் ஒய் டைரக்ஷனுக்கு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அது மாதிரி இது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். சிம்பிளாக சொன்னால் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்னே சொல்லலாம். இங்கே எலக்ட்ரிக் சார்ஜஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கிறதால we are calling it as எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொல்லுவோம். அதான் இது. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம இப்படி எழுதுவோம். டிவி பை டிஆர். இதான் நம்மளோட எக்ஸ்பிரஷன் இந்த லோயர் கிளாஸ். பட் ஹையர் லெவலில் கிரேடியண்ட்டில் தான் எழுதுவோம். நவ் we move on to டைவர்ஜன்ஸ். டைவர்ஜன்ஸ்னால் என்ன? ஒரு பார்ட்டிக்கல் ஒரு இடத்துலேருந்து எவ்வளோ டைவர்ஜ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைப்பில் வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. பைப்பில். ஸோ இந்த வாட்டர் வந்து ஒரு டேங்க்லேருந்து கனெக்ட் ஆகிருக்கு. டேங்க்லேருந்து வருதுன்னு வச்சுப்போம் நம்ம. இட் இஸ் கனெக்டட் ஃப்ரம் அ டேங்க், அவுட்லெட் ஆஃப் அ டேங்க். ஸோ அதுலேருந்து தண்ணி வருது. அப்போ தண்ணி வந்து டேங்க்குள்ளே இருக்குது. இது டைவர்ஜ் ஆகி வெளில வர வர தண்ணி என்னாகும்? வாட்டரோட அமௌண்ட் வந்து டேங்க்லேருந்து கம்மியாகிட்டே இருக்கும். திஸ் இஸ் கால்ட் டைவர்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் கால்ட் டைவர்ஜிங். கன்வர்ஜிங், டைவர்ஜிங்னு படிச்சிருப்போம். ஸோ இது டைவர்ஜிங். எப்பயுமே வந்து டைவர்ஜன்ஸ்க்கு டைரக்ஷன் இருக்கணும். அப்போ டைவர்ஜன்ஸ் ஷுட் பி ஆல்வேஸ் டேக்கன் ஃபார் அ வெக்டர். இதுக்கு எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைவர்ஜன்ஸ். நம்ம காஸஸ் லா படிச்சிருக்கோம். காஸஸ் லா பார்த்தீங்கன்னா இது மாதிரி எக்ஸ்பிரஷன் எழுதிருப்போம். இ டாட் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு Q by epsilon நாட்னு படிச்சிருப்போம். ஏன்னா க்ளோஸ்டு சர்ஃபேஸ். அதே மாதிரி
ஒரு வால்யூம்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைவர்ஜ் ஆகுது அப்படின்னா நம்ம அதை எப்படி எழுதலாம், டெல் வெக்டர் டாட் இ வெக்டர், ரெண்டுமே வெக்டர்ஸ். அப்போ நமக்கு கிடைக்கிறது ஸ்கேலர். இது எங்கேருந்து வருது, ஒரு வால்யூம்லேருந்து வருது. ஸோ திஸ் இஸ் அ வால்யூம் இன்டெக்ரல் ஆஃப் திஸ். திஸ் வில் பி ஈக்விவேலண்ட் டு அவர் காஸஸ் லா. ரெண்டுமே ஒன்று தான். இது எப்படிங்கிறத நான் ஃப்யூச்சர் கிளாஸஸில் செஷன்ஸில் நான் சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்தோம், வாட்டர் டைவர்ஜ் ஆகிட்டே இருக்குது பைப்லேருந்து அப்படின்ட்டு. அப்போ டைவர்ஜ் ஆக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வாட்டரோட குவான்டிட்டி டேங்க்லேருந்து கம்மியாகிட்டே இருக்கும். அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நார்மலாக ஒரு சார்ஜ் வந்து ஃபீல்டை ரேடியேட் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா, எல்லா டைரக்ஷன்லேயும் ஃபீல்டை ரேடியேட் பண்ணிகிட்டே இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இது என்ன ஆகுது, டைவர்ஜ் ஆகுது. இதோட ஃபீல்ட் இஸ் டைவர்ஜிங். அப்போ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி amount of charge present in that. So del dot E can be written as the charge density. அது ஒரு கண்டக்டருக்குள்ளே இருந்ததுன்னா அதோட சார்ஜ் டென்சிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்து that charge density by epsilon naught. Q by epsilon naught வராது. ஏன்னா இங்கே நம்ம என்ன எழுதிருக்கோம்னா del dot E அப்படின்னு எழுதிருக்கோம். Eங்கிறது மைனஸ் del V. that will be equal to rho by epsilon naught. நம்ம ப்ரீவியஸாகவே எழுதிருக்கோம். Eங்கிறது மைனஸ் del Vன்னு இந்த இடத்துல எழுதிருக்கோம். நெகட்டிவ் ஆஃப் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். மைனஸ் del V ஏன் வந்ததுன்னு நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருக்கோம் 12th. அலாங் த ஃபீல்ட் டைரக்ஷன் பொட்டன்ஷியல் டிக்ரீசஸ். அப்போ இதை எடுத்தோன்னா என்ன வருது பாருங்கள், டைவர்ஜன்ஸ் ஆஃப் கிரேடியன்ட் V. ரெண்டு ஃபங்க்ஷன் இதில் எடுத்திருக்கோம், கிரேடியண்ட்டும் இருக்குது, டைவர்ஜன்ஸும் இருக்குது. தட் வில் பி ஈக்குவல் டு ரோ பை எப்சிலன் நாட். ஸோ ஃபைனலி வி கேன் ரைட், இதில் என்ன எழுதலாம் அப்படின்னு பாருங்கள், மைனஸ் டெல் ஸ்கொயர் V, பிகாஸ் டெல் டாட் டெல் வில் பி டெல் ஸ்கொயர். இதுதான் நம்ம வந்து பாய்சான்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். டெல் ஸ்கொயர் V ஈக்குவல் டு மைனஸ் ரோ பை எப்சிலன் நாட். இதையும் நம்ம வந்து வர செஷன்ஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கேர்ள். நார்மலாக நம்ம வந்து கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். இங்கே கேர்ளுங்கிறது வந்து கிராஸ் ப்ராடக்ட் ஐடியா தான் யூஸ் பண்ண போகிறோம். இன் கிராஸ் ப்ராடக்ட் நம்ம எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா, A கிராஸ் B இல்லை டவ் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப். அங்கே ஒரு வெக்டர் இன்னொரு வெக்டர். இங்கே ஆப்பரேட்டரோட ஒரு வெக்டருக்கு நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் கால்டு கேர்ள். நார்மலி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டைவர்ஜன்ஸ் தான் எடுப்போம், கேர்ள் எடுக்க மாட்டோம். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகாது, இட் ஓன்ட் ஃபார்ம் க்ளோஸ்டு லூப்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து க்ளோஸ்டு லூப்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் டசன்ட் ஃபார்ம் க்ளோஸ்டு லூப்ஸ். ஆனால் அதே மேக்னட்டிசமில் படிச்சிருக்கோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு வில் ஃபார்ம் க்ளோஸ்டு லூப்ஸ். நார்த் போலில் ஆரம்பித்து சவுத் போலில் டெர்மினேட் ஆகும் இது மாதிரி. பட் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபீல்டோட டைரக்ஷன். நம்ம படிச்சிருக்கோம் சில தியரியில், சவுத் டு நார்த் இன்சைட் த மேக்னெட் ஃபீல்ட் இஸ் ட்ராவலிங் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் ஃபார்மிங் அ க்ளோஸ்டு லூப். அப்போ வி கேன் டேக் கேர்ள் ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதே கேர்ள் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்தோன்னா இட் வில் பி 0, பிகாஸ் அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இர்ரொட்டேஷ்னல். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இர்ரொட்டேஷ்னல் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம வந்து வர செஷன்ஸில் பார்க்கலாம். ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ரொட்டேஷ்னல், அதுதான் சாலினாய்டல் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து இது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து டைவர்ஜன்ஸ் கிடையாது. ஸோ அப்போ பி வெக்டரை டைவர்ஜன்ஸ் லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பி வெக்டரை டைவர்ஜன்ஸ் லெஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ டெல் கிராஸ் பிக்கு ஒரு அவுட்கம் நமக்கு கிடைக்கும். இதுதான் ஸ்டோக்ஸ் தியரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே வந்து ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா வி ஆர் ரிலேட்டிங் வால்யூம் இன்டெக்ரல் அண்ட் சர்ஃபேஸ் இன்டெக்ரல். இங்கே வந்து வி ஹாவ் ரிலேட்டட் வால்யூம் இன்டெக்ரல் அண்ட் சர்ஃபேஸ் இன்டெக்ரல். பட் இன் திஸ் கேஸ் வி ஆர் ரிலேட்டிங் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் அண்ட் லைன் இன்டெக்ரல். சர்ஃபேஸ் இன்டெக்ரலில் கேர்ள் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த பெரிய ரெக்டாங்குலர் லூப் எடுத்துவோம். இது டோட்டல் லூப். இதுதான் நான் லைன் இன்டெக்ரல்னு ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் படிச்சிருக்கோம். சர்க்குலர் லூப்போ, ரெக்டாங்குலர் லூப்போ, ஸ்கொயர் லூப்போ, எனிதிங். அதில் நான் இன்ஃபைனைட் இது மாதிரி ஸ்மால் லூப்ஸாக நான் போட்டு அதை டோட்டலாக ஆட் பண்ணால் ஐ வில் கெட் தி டோட்டல் லூப். இந்த ஸ்மால் சர்க்குலர் லூப்ஸ் ஆர் த கேர்ள் ஆஃப் பி வெக்டர். அது தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். தட் வில் பி ஈக்குவலன்ட் டு டோட்டல் தட் இஸ் திஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் இன்டெக்ரல். இதை நம்ம ஃபைனலாக வந்து என்ன பண்ணணும், சர்ஃபேஸ் இன்டெக்ரலோட யூஸ் பண்ணணும். டெல் கிராஸ் பி டாட் டிஎஸ். கேர்ள் வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு.
இந்த கேர்ள், டைவர்ஜன்ஸ் அண்ட் கிரேடியண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றிலாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண கேட்டாங்க பசங்க. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் அபவுட் தி ஸ்டோக்ஸ் தியரம் அண்ட் டைவர்ஜன்ஸ் தியரம் பற்றிலாம் பார்க்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.